ஓரளவுக்கு வயலண்டா அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்திலேயே அவங்களுக்கு ஒரு வார்னிங் கார்டு கொடுத்திருந்தா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாரம் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு, இத பண்ணீங்கல்ல சாரி அப்படின்றத கடந்து போறதே கண்டென்ட் அவங்க குடுக்குறாங்கன்றதுனாலதான் அதை அக்செப்ட் பண்ணும். இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் இது கமர்ஷியல் ப்ரோக்ராம். இந்த சேனல்லயோ இந்த பிக் பாஸ் டீம்லயோ மொத்தம் ஒரு 500 பேர் வேலை செய்றீங்கன்னா இங்க சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் கூட கண்டென்ட் கிரியேட் பண்ற காலம் ஆயி போச்சு. இது கண்டென்ட் காலம். இப்போ அந்த டீம் தான் கண்டென்ட்டுக்காக இவங்களை யூஸ் பண்றாங்கன்னா உள்ள போறவங்க ஒரு ஃபேம் வேணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு புகழ் வேணும்னா உள்ள போறீங்க. அவங்க கண்டென்ட்டுக்காக ட்ரிகர் பண்ணா நம்ம என்ன வேணா செஞ்சிருவோமா? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவோமா? போக மாட்டோம்ல. சரி, போக மாட்டோம்ல. ஆமா, பண்ணுனா சிறைக்கு போகணும்ன்றது தெரியும்ல. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே, ஒரு குடுக்கல் வாங்கல் தானே. சேனல் கண்டென்ட்டுக்காக ட்ரிகர் பண்றாங்கன்னா உள்ள போறவங்க எனக்கு எது வேணும் எது வேணாங்கிறது தெரிஞ்சுதான் உள்ள போறாங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு. இது வரைக்கும் இருந்த சீசன்ல நிறைய பேர் உள்ள போனாங்க கண்டஸ்டண்டா. இதுல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வீணா போனவங்களும் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானிச்சுக்கிறாங்க. இப்போ ஹரிஸ் அதுல இருந்து ஜெயிச்சுதான் இன்னைக்கு ஹீரோவா இருக்காரு. கவின் அதுல இருந்து ஜெயிச்சுதான் ஹீரோவா இருக்காரு இல்லையா? அதுல இருந்து இப்போ அந்த சேனலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை அந்த சேனல் தான் உருவாக்கியிருக்கு. ரோபோ சங்கர் சீரியல்ல நடிகர் ஆலியா மனசா இன்னைக்கு அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போய் திறப்பு விழா போனால் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க. அப்போ சேனல்ல இருந்து அதை யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா வாழ்ந்து வந்தவங்களும் இருக்காங்க, வீணா போனவங்களும் இருக்காங்க. சேனல் இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுச்சா, இவங்க அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு டிபேட் தானே போயிட்டு இருக்கு. வாழ்ந்தவங்கன்னு பார்த்தா நீங்க கை விரல விட்டு எண்ணலாம் மேம், 4 பேர் தான். ஆனா வீணா போய் அழிஞ்சவங்கன்னு பார்த்தா இந்த கியூல 40 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் வாழ்றதுக்கு இந்த 40 பேரை அடிச்சு வாழ்ற அவ்வளோ நல்லவங்களா நீங்க? வாய்ப்பை தவறு விட்டதா நம்ம இங்க சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க உண்மையாலுமே ஒரு பர்சனை நல்ல ரீச்ல, ஏன்னா நல்ல ரீச்ல நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க எடுத்துக்கணும். எப்படி நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களை நம்பி ஒருத்தவங்க இந்த 10-20 பேரும் வராங்க. இவங்க இந்த 20 பேரும் வெளியே போகும்போது ஒரு நல்ல ஒரு பேரோடையும் நல்ல ஒரு இதோடையும் போகணுங்கிற பாயிண்ட் அவங்களுக்கு மனசுல ஒரு ஹியூமன் டிக்னிட்டியா, அவங்க ஹியூமனிட்டியா அதை யோசிக்கணும். அப்படி யோசிச்சு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த பிக் பாஸை நடத்தாதீங்களோ இல்லை இந்த பிக் பாஸை பேன் பண்ணுங்களோ, இந்த பிக் பாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமு, இதுக்காக நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹியூமனுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஹியூமன் டிக்னிட்டியை எங்கேயுமே டேமேஜ் பண்ணாமல், அதே மாதிரி ஒரு பப்ளிசிட்டியில் அஷேம் பண்ணாமல், ஒரு நல்ல நேமோட வாட் எவர் இட் இஸ் ஒரு பவுண்டரிஸை நீ செட் பண்ணுன்றோம்.